தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழறிவு மணியன் தமிழக அரசியல் வரலாற்றில் தேர்தல் காலகட்டத்தில் அவருடைய பேச்சு அவருடைய அரசியல் அடிபடும். ஃபர்ஸ்ட் காந்திய மக்கள் இயக்கமாக செயல்பட்டு இருந்தவர், அப்புறம் அதை கலைச்சிட்டு காமராஜர் மக்கள் கட்சின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு இப்போ இன்னைக்கு அந்த கட்சியும் என்ன பண்ணியிருக்காரு, தமிழ் மாநில காங்கிரஸை போய் இணைச்சிட்டு அப்படியே கட்சியை நீர்த்து போக செஞ்சிருக்கிறாரு. பல நேரங்களில் இவர் நான் அரசியல் விட்டு ஒதுங்குறேன், திரும்ப வரேன் அப்படின்ற மாதிரி மாற்றி ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் நம்ம நேர்களுக்கு தமிழறிவு மணினா யார், அந்த அரசியல் அவரோட அரசியல் என்ன, தமிழக அரசியல் தேர்தல் காலகட்டத்தில் அவர் என்னென்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது நீங்கள் அப்படியே ஆரம்பிச்சுன்னா கரெக்டாக இருக்கும். தெய்வ சிகாமணி என்று அழைக்கப்பட்ட ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் தான் மணியன். அவர் பேச்சாற்றலால் ரொம்ப பிரமாதமாக மேடையில் பேசுகிறாருன்னு தமிழறிவி என்கிற பட்டம் அவருக்கு சூட்டப்பட்டு பின்னால் தமிழறிவி மணியனாக அவர் மாற்றப்பட்டார். அவர் காமராஜருடைய அரசியலால் ஈர்க்கப்பட்டு 66 காமராஜருக்கு எப்பொழுது தோல்வி தொடங்குகிறதோ அப்போ தான் இவருடைய அரசியல் பயணமும் தொடங்குது. அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ அங்கிருந்து அவர் தொடங்கும் போது அது ஒரு கால மாற்றத்தால் நடக்குது. மொழி போராட்டத்தினால தான் காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டது. இந்திய ஆதிக்கத்தை தமிழர்கள் விரும்பாத போது அதை கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்பதற்கு எதிராக எழுந்த மாணவர் கிளர்ச்சி, மொழி போராட்டம், அப்போது எழுந்து வந்த திராவிட இயக்கம் அந்த போராட்டத்தை முன்னெடுத்ததனுடைய வழியாக ஒரு மிகப்பெரிய மொழி போராட்டத்தில் தான் காங்கிரஸ் வீழ்த்தப்படுது. இவங்க சொல்கிறது மாதிரி மேடை பேச்சினாலேயோ, திமுக அடுக்குமொழி பேசுனதுனாலையோ, ஜாலமாக பேசுனதுனாலையோ, எம்ஜிஆர் மாதிரி ஆளுகள்லாம் கட்சியில் இருந்தாங்க, சினிமா நடிகர் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுனாலையோ, கருணாநிதி பெரிய டைலாக் ரைட்டராக இருந்தார்ப்ப அதனாலேயோலாம் எந்த மாற்றம் நடக்காது. அவங்களுடைய லட்சியவாதம், அவங்க வைத்த கோரிக்கை, அவர்கள் வைத்த கொள்கை மக்கள் மன்றத்திலே எடுபட்டது. மக்கள் தான் அதை மாற்றிட்டாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் ரஷ்யாவிலேருந்து ஒரு மையை கொண்டு வந்தாங்க கள்ள ஓட்டு போடுறதுக்கு. அந்த மை அப்படி 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 வச்ச முன்னாடி கொஞ்ச நேரத்தில் அது மாயமாக மறைந்து விடும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் ஒரு இதை கிளப்பியிருக்காங்க. தேர்தல் தோல்விக்கான காரணத்தை கிளப்பியிருக்காங்க. ஜெயகாந்தனுடைய பத்திரிகையில் இது கட்டுரையாக எழுதப்பட்டது. இதையே காமராஜர்கிட்ட கேட்குறாங்க, என்னையா அந்த மாதிரி ரஷ்யாவிலேருந்து ஒரு வந்த மையினால தான் கட்சி தோற்று போச்சுன்னு ஒரு கருத்து இருக்கேன். அது மையினாலேயோ பொய்யினாலேயோ தோக்கலைங்க, மக்கள் தோக்கடிச்சிட்டான். அதை ஏற்றுக்கிட்டார் அவர். இந்த ஏற்றுக்கொள்ள முடியாத திமுக எதிர்ப்பு மனநிலையில் இளமை காலத்தில் அரசியலில் தொடங்கினவங்க பல பேர் உண்டு. நெல்லை கண்ணன், அந்த மாதிரி ஒரு வரிசை உண்டு, நீண்ட வரிசை உண்டு. இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்க திருச்சி வேலுச்சாமி வரைக்கும் அது பொருந்தும். அவங்களுக்கு ஏதாவது திமுகவை எதிர்ப்பதற்கான ஆயுதம் கையில் கிடச்சுன்னா அடிக்காமல் விட மாட்டாங்க, கடுமையாக அடிப்பாங்க. அது மாதிரி வரிசையில் தான் இவர் இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியில் நீண்ட நாள் பயணித்து அந்த ஸ்தாபன காங்கிரஸ் அது இதுன்னு ஜனதாதளம் எல்லாத்துலேயுமே இவர் பயணித்து ஒரு கட்டத்துக்கு மேலே பள்ளி ஆசிரியராக இருக்கிறவர். அவர் இதுக்கெல்லாம் சட்டம்லாம் படிச்சிருக்கிறாரு. இலக்கிய கூட்டங்களில் தான் அவர் புகழ்மிக்கவர். பட்டிமன்றம், வழக்காடு மன்றம், தனிச்சொற்பொழிவு, இதில் ரொம்ப புகழ்மிக்க ஒரு தமிழறிவு மணியன். இந்த பாதை அப்படியே நீண்டு கொண்டே வருகிற போது இவருக்கு அரசியல் ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுனால அரசியல் கூட்டங்கள்லையும் அதிகமாக பங்கேற்று பேசி வருகிறாரு. மூப்பனார் இவர் தனக்கு பேச வராதுங்கிறதுனாலேயே மூப்பனார் பேச்சாற்றல் மிக்கவர்களை தன் அருகில் வைத்துக் கொள்கிற வழக்கமுடையவர். அப்படித்தான் தமிழறிவு மணியன், வளம்புரி ஜான், இந்த மாதிரி ஒரு கோஷ்டி எப்போவுமே கூட வச்சிருப்பார். அந்த சூழலில் இவர் என்ன செய்கிறார்னா, இவருடைய பேச்சாற்றலிலே மயங்கியவர்கள், வியந்தவர்கள், ரசித்தவர்கள் வரிசையில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, கலைஞர் கருணாநிதி இருக்கார். கலைஞர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழறிவு மணியனை நம்ம விழாவுக்கு கூப்பிடுங்க என்று முரசொலி அறக்கட்டளை விழாவிற்கு அழைத்து அதில் பேச வைக்கிறார். அப்போ கலைஞர் சொல்கிறாரு, தமிழறிவின் பேச்சை நேரில் கேட்க வேண்டும் என்பதற்காக தான் நான் அந்த கூட்டத்துக்கு வர வச்சேன் அப்படின்னு சொன்னதோடு நிறுத்தாமல் அவரை திட்டக்குழு உறுப்பினராக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கு ஈக்குவலான ஒரு பொறுப்பை அவர் கொடுத்து, திட்டக்குழு தலைவரில் முக்கிய உறுப்பினராக கொடுத்து, அரசாங்க வீடு கொடுத்து, கார் கொடுத்து அவர் மிகப்பெரிய அளவில் கௌரவிச்சார். அவருக்கு என்ன பிரச்சனைனா, தமிழ்நாடு அரசுக்கே ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு திட்டக்குழு உறுப்பினராக இருந்த அவர் ஸ்டாலின் போன்றவர்களிடத்தில், கலைஞர் போன்றவர்களிடத்துலாம் ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு கௌரவமாக ஒரு அரசவை புலவரை போல இருந்த அவரே ஈழ பிரச்சனை வருகிற போது அதை ராஜினாமா செஞ்சிட்டார்.
ஈழத்தமிழர்கள் கொல்லப்படுவதற்கு நீங்கள் வந்து கலைஞரை வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கணும். எதிர்ப்பு தெரிவித்தார், அது எடுபடலை, அது சர்வதேச போராக அது இருந்தது. இவர் சொல்கிற அதை கேட்குற இடத்துல காங்கிரஸ் இல்லை. இவர் வந்து திமுகவுடைய அரசின் மீது முரண்பட்டு அல்லது கலைஞரோட முரண்பட்டு வெளியில் வந்து ஜூனியர் விடன்லாம் அவருக்கு எதிராக கட்டுரையெல்லாம் எழுதினார். பின்னாடி அவர் வெளியேறிட்டார். வெளியேறினதுக்கு பின்னாடி காந்திய மக்கள் இயக்கம் அப்படின்னு ஒன்றா தொடங்குறாரு. அது வந்து அவருக்கு என்னென்னா, இந்த அவருடைய சொற்பொழிவில் ரொம்பவும் ரசிக்கிறவர்கள்லாம் இருப்பாங்கள்ல, செல்வந்தர்கள் தனவந்தர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் அவரை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. சில தொண்டர்களும் சில பேர் அவருடைய கொள்கை பேச்சையெல்லாம் பார்த்து ரசித்து வர்றாங்க. ஆனால் அவரால் நிர்வாகம் செஞ்சு ஒரு கட்சி நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு கட்சியாக ஒரு ஆர்கனைஸ்டு செக்டாராக மாற்றி அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க அவரால் முடியலை. அதனால் அவர் என்ன பண்ணார், சரி காந்தியை சொன்னால் வரமாட்டேங்கிறாங்க, உங்களுக்கு ட்ரெண்டிங்கில் இல்லை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் மக்கள் இயக்கமாலாம் அதை மாற்றுறாரு. அப்புறம் அது காமராஜர் மக்கள் கட்சியெல்லாம் ஒன்று பண்ணுறாரு. தொகுதிக்கு 2000 ஓட்டாவது வேணும் அப்படின்னு சொல்கிறார். அவர் ஒவ்வொரு வட்டமும் ஒரு முடிவு எடுப்பார். வைகோவை நான் முதலமைச்சராக்க வேண்டும் ஒரு மாதிரி சபதம் எடுத்தார். அப்புறம் தான் வைகோ மொத்தமாக கல்யாணார். அதாவது அவர் எப்போவுமே தோற்று போகிற அணியில் தொடர்ந்து இருப்பவர் அப்படிங்கிற பெருமைக்குரிய, வரலாற்று பெருமைக்குரியவர். இப்போ கூட பாருங்கள், கட்சியை ஆரம்பிச்சுட்டு எந்த திக்கில் போகிறது திசையில் போகிறதுன்னு தெரியாமல் முட்டுச்சந்தில் மாட்டிக்கிட்டு கிடக்கிற ஜி.கே. வாசன் கட்சிங்கிறது ஏறத்தாழ டெட் எண்டில் கிடக்கு. முட்டுச்சந்தில் வண்டி எடுக்க முடியாமல் அவங்க இருக்காங்க. அந்த கட்சியில் போய் தான் கட்சியை இணைக்கிறேன், அவரே அந்த கட்சியை என்னென்னு நடத்தணும்னு தெரியாமல் அவர் உட்காந்துருக்காரு. அவர் கட்சியில் கொண்டு போய் நான் ஏன் கட்சியை இணைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பண்ணியிருக்காரு. அதனால் தொடர் தோல்வி, அரசியலில் தொடர் தோல்விக்கு யாரையாவது உதாரணமாக காட்டணும்னா தமிழறிவாணியை தான் காட்டணும். தோற்பதற்கென்று என்னை கடவுள் படைத்து விட்டார் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிறவர் இவர் தான் தமிழறிவாணி. ஆனால் அவருடைய பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் ஒவ்வொரு தேர்தல் காலகட்டத்திலையும் அவர் கூட்டணி அமைக்கிறதுல வந்து அவரோட ரோல் இருக்கும். ஒரு ரோல் ஒன்று எல்லா இடத்துலையும் அவர் வகிப்பார். கடந்த காலத்தில் நான் கவனிக்கிற வரையும் பார்த்தீங்கன்னா வந்து பாஜக இடம்பெறக்கூடிய ஒரு அணியை வந்து வலுப்படுத்துறது அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து அவர் ரிப்பீட்டடாக அவரோட ஒர்க்கு பார்த்துருக்கேன். ஆனால் அதில் அது அந்த வியூகம் தோல்வியும் அடைஞ்சிருக்கு. தோல்வி அடையும்போது நான் அரசியல் விட்டு ஒதுங்குறலாம் டைலாக்லாம் பேசுகிறார். திரும்ப மறுபடியும் அரசியல் லேட்டராக மறுபடியும் வராரு. ஒரு வித்தியாசமான ஒரு போக்காக இருக்குது. தேர்தல் காலகட்டத்தில் இந்த ஸ்ட்ராட்டஜி வகுப்பாளர் அப்படிங்கிற மாதிரி வந்து பிகே மாதிரி ஆடிட்டர் குருமூர்த்தி மாதிரி அரசியல் ஆக்டிவிட்டிங்கிறது அப்பப்போ வர்றதும் காணாமல் போகிறது அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்கள் மேடையில் வெற்றிகரமான பேச்சாளராக இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் சால்வை அணிவிப்பாங்க, மாலை அணிவிப்பாங்க, எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. பெரிய தலைவர்களோட, பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்களோட, உயர்மட்ட அதிகார வர்க்கங்களோட மிக எளிதாக பழகக்கூடிய வாய்ப்பு மேடையில் இருக்கிறவங்களுக்கு கிடைச்சிடும். நீதிமன்ற அரசர்களோட, பல பேரோட நீதிபதிகளோட எல்லாம் பழகக்கூடிய வாய்ப்பு என்பது அவர்களுக்கு இயல்பாக கிடைச்சிடும். இந்த கான்டாக்டை வச்சு அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வது அப்படின்னு ஒரு இடத்துல வரும்போது நம்ம தான் வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தி அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆனால் அவருடைய பேச்சுகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இப்போ சாதாரணமாக இருக்கிற ஒரு கவுன்சிலர் வந்து ஃபார்ச்சுனர் கார் வச்சுருக்கான், ஒருத்தர் வந்து இப்படி வசதியாக இருக்கிறாங்க, இதெல்லாம் எங்கேருந்து வந்தாங்க, இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க அப்படின்னு ஒன்று தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கார். அவர் படித்த புத்தகம்லாம் இருக்குல்ல, ஜீவானந்தத்தை பற்றி படிச்சிருக்கிறாரு, காமராஜரோட பழகி இருக்கிறாரு. அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்ட அரசியல் இருக்குல்ல, அது இப்போ நடக்கணும்னு நினைக்கிறார். தாத்தா சட்டையை பேரம் போடுவானான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அது காதி கிராஃபில் வாங்கினா நல்லாயிருக்கும், அது வந்து பருத்தி உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாலும் அவன் ஒரு டிசைன் எதிர்பார்ப்பாங்க. இந்த கால மாற்றத்தில் கார்ப்பரேட் அரசியலாக மாறிக்கிட்டு இருக்கு எல்லாமே. இந்த கார்ப்பரேட் அரசியலாக மாறுவதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய மாற்றங்களை வந்து அவதானிக்கிறது இருக்குல்ல, அதை புரிந்து கொள்ளாமல் தனிநபர்களாக வந்து திமுக காரன் தப்பானவன், அவன் தப்பானவன், இவன் மினிஸ்டர் வந்து தப்பானவன் அப்படிங்கிறது மாதிரிலாம் அவர் தொடர்ந்து பேசுகிறாரு. இன்றைக்கி மக்களே வந்து என்னவா இருக்கிறான் அப்படின்னா, ஏற்கனவே செழுமையாக இருக்கிறவன், வசதியாக இருக்கிறவனுக்கு தான் ஓட்டு போடுவான், செலவழிக்கிறவனுக்கு தான் ஓட்டு போடுவான். இது வந்து தேர்தலோட சிஸ்டத்தினுடைய தோல்வி. அது ஜனநாயகத்தினுடைய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த மாற்றங்களில் இந்த வளர்ச்சி என்பது, அதீத வளர்ச்சி என்பது உண்மையிலே தொண்டு செய்பவர்களுக்கு எதிராக இருக்குது. இப்போ நல்ல கண்ணு மாதிரி பல தலைவர்களால் தேர்தல் அரசியலில் வெல்லவே முடியலை அப்படிங்கிற சிக்கல் இருக்குது. பல நெடுமாறன் மாதிரி தலைவர்களால் அரசியலில் பெரிய அளவில் வரவே முடியலைங்கிற சிக்கல்கள்லாம் இருக்குது. போராட்ட களங்களுக்குன்னு சில தலைவர்களையும், பொது தேர்தலுக்கு வேறு சில தலைவர்களையும், தேர்தல் அரசியலுக்கான தலைவர்கள் வேறையும் இந்த சிக்கல் இருக்குது நடைமுறைகள். இதுக்கு மாற்றாக எதையும் வந்து முன்வைப்பது, காங்கிரஸ்காரங்களோடு அவருக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட முரண்பாடுகளையோ, திமுகவோடு அவருக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட முரண்பாடுகளையோ தத்துவ முரண்பாடாக மாற்றுறது இருக்குல்ல. பர்சனலாக வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுக்கு பதிலாக
நீங்கள் சார்ந்திருக்கிற மதத்தை நான் எதிர்க்க போகிறேன், நீங்கள் சார்ந்திருக்கிற கட்சியை நான் எதிர்க்க போகிறேன், நீங்கள் சார்ந்திருக்கிற ஜாதியை நான் எதிர்க்க போகிறேன்னு கிளம்புனா அது விளங்குமா? எல்லா சமூகங்கள்லையும் எல்லா கட்சிகள்லையும் எல்லா அரசியல் இயக்கங்கள்லையும் பிழைகள் மண்டி கிடக்கு. இவர் அதற்கு எதிர் முகாமுக்கு போய் காங்கிரஸ் மீதாக இருக்கக்கூடிய கோபத்தை வஞ்சம் தீர்ப்பதற்கு என்ன செய்கிறாருன்னா போய் பாஜக முகாந்திரத்தில் போய் அந்த முகாமில் போய் சேர்றது. திமுக மேலே இருக்கிற கோபத்தில் அன்றைய அதிமுகவோடையெல்லாம் அவர் நிறைய ஆதரவு நிலைப்பாட்டை வந்து எடுப்பது. இப்படி அவருடைய நிலைப்பாடு என்பது என்னன்னா, அவர் பேசும்போது அறம் சார்ந்த அரசியல்னு பேசிட்டே இருப்பார். நடைமுறையில் அறமற்ற ஒரு அரசியல் தான் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அவரை சுற்றி தன்னை வந்து தூய்மையான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். நான் ஒரு செப்பு காசை கூட யாரிடத்திலும் பெற மாட்டேன். ஒருவேளை மொத்தமாக நோட்டா வாங்குறாரா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஏன்னா இவர் காந்தியை பற்றி சொற்பொழிவாற்ற போகிறாரு, ஜீவானந்தத்தை பற்றி சொற்பொழிவாற்ற போகிறாருன்னா அது இவர் ஏசியில் வந்து ஒரு சொகுசு வாகனத்தில் தான் அவர் போகிறாரு, நல்ல இடத்துல தான் தங்குறாரு, தேவையான அளவுக்கு வந்து செலவுக்கு பணமும் வாங்கிக்கிறாரு. ஒரு இலவசமாகவும் பேசுகிற பேச்சாளரும் கிடையாது. நம்ம இலவசமாக பேச சொல்லலை வர அவரை எல்லாமே அவருக்கானதெல்லாம் செஞ்சுக்கிறாரு. மூப்பனார்கிட்டையே அவர் மாச சம்பளம் வாங்கி தான் மேடைகளில் பேசினார். அவர் வந்து செப்பு காசுக்கு ஆசைப்பட மாட்டேன்னு சொல்கிறதெல்லாம் அப்பட்டமான பொய், என்கிட்ட சொல்லு அப்படின்னு திருச்சி வேலுச்சாமி வந்து சவாலே விடுறாரு. அதனால் ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு மனிதனுடைய தேவைகள், அவருடைய புகழுக்கான அத்தியாவசியங்கள் ஒன்று இருக்குது. அதுக்கு பதிலாக அவர் என்ன முன்வைக்கிறாரு, நான் பழைய ஸ்கூட்டர் வச்சுருந்தேன், அதில் தான் நான் போவேன், அதனால் நான் எளிமையானவேனா, நீ இப்போ குடியிருக்கிற வீடு அரசு குடியிருப்பு, திமுக அரசாங்கம் கொடுத்த குடியிருப்பை காலி பண்ண மாட்டேன்ட்டார். அவங்க மூலமாக வந்ததை வந்து அவங்களை எதிர்க்கும் போது காலி பண்ணி கொடுக்கணும்ல, காலி பண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டார். கோர்ட்டில் போய் வழக்கு போட்டார். அப்போ சந்துரு நீதிபதியாக இருந்தார். அதனால் சந்துரு என்ன பண்ணிட்டாரு, ஒரு தமிழ் அறிந்தவன் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்காப்புல, இந்த ஆளு எதுக்கு காலி பண்ண சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த தள்ளுபடி பண்ணிட்டாங்க அரசாங்கத்தோட மனுவை. இந்த வீட்டில் தான் இப்போயும் இருக்கார். கீழ்ப்பாக்கத்தில் வந்து தராசு சியாமு, ஏற்கனவே ஐஏஎஸ் இருந்த சகாயம் இவங்கெல்லாம் இருந்ததுக்கான அந்த அரசு குடியிருப்பில் தான் இப்பயும் இருக்கார். அதனால் அவர் ஒரு கற்பனாவாத அரசியலுக்குள்ளே இருந்து கொண்டு கள அரசியலை அவரால் எதிர்கொள்ள முடியலை. இவரோட தகுதி என்னன்னு ஒன்று இருக்குல்ல, இவர் ஒரு பேச்சாளர், அவ்வளோதான் அவரோட தகுதி, அல்லது ஒரு சிந்தனையாளர், அவ்வளோதான் ஒரு தகுதி. இதை மட்டுமே வச்சுக்கிட்டு எல்லா லீடரும் வந்து என்னை கூப்பிடணும். இப்போ போன முறை பிஜேபியிலேருந்து ஒரு சீட்டு கொடுக்குறதுக்கு அண்ணாமலை தேடி வந்து, ஐயா நீங்கள் தேர்தலில் நில்லுங்க, ஏன்னா பிஜேபிக்கு வந்து முகம் கிடையாது, எல்லாமே வந்து சாராயங்காய்ச்சிறவன், கஞ்சா குடிக்கிறவன், இப்போ வந்து ஒரு மதிப்புமிக்க ஒரு முகம் வேணும் அப்படின்னு அவங்க ஒரு முயற்சி பண்ணி இவரை வேட்பாளர் நிறுத்தலான்னு அண்ணாமலை வரைக்கும் ட்ரை பண்ணாங்க. அண்ணாமலை சொல்லிட்டாப்புல ஒரு 5 கோடி ரூபா வரைக்கும் நான் தர்றேன், நீங்கள் தேர்தலில் நில்லுங்க அப்படின்னா அவர் என்ன சொல்லணும், அவங்க கொடுக்குற தொகுதியில் போய் நிற்கணும்ல, எனக்கு தென் சென்னை தான் வேண்டும் அப்படின்னு கேட்டார். தென் சென்னையில் ஏற்கனவே ஆளுநர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அந்த இடத்துல நிற்பதற்கு அவங்க முன்னேற்பாட்டோடு தான் ராஜினாமா செய்கிறாங்க. அங்கே ஏற்கனவே திமுக சார்பாக தமிழச்சி தங்கபாண்டியன்னு ஒரு ஸ்டார் வேட்பாளரை இங்கே நிற்கிறாங்க. இதில் போய் இவர் போய் கேட்கலாமா? நடைமுறையில் அவருக்கு தரம் மறுத்துட்டாங்க. அதனால் முடியாது. இதைத்தான் அவர் நேர்மைங்கிறாரு. பந்தியில் நான் சாப்பிட மாட்டேன்னு எந்திரிச்சு போனால் அது ஒரு நேர்மை, தூய்மை அப்படின்னு சொல்லிக்கிறார். நடைமுறை அரசியலோடு அவர் பொருந்தவில்லை. அந்த பொருத்தமற்ற ஒரு நிலைப்பாட்டினுடைய ஒரு எக்ஸ்ட்ரீமில் தமிழ் மாநில காங்கிரஸ், அதுவே வந்து ஒரு முடிஞ்சு போன கட்சி. அது பேட்டரிலாம் தீர்ந்து போச்சு. அவங்களே பேட்டரி மாற்றவும் முடியாமல், வண்டியை ஓட்டவும் முடியாமல், காயெல்லாம் கிடைக்க அந்த வண்டி அதை எப்படியாவது கொண்டு வித்துறலான்ற நிலைமையில் வச்சுருக்காங்க. நான் காயெல்லாம் கிடைக்க என் கட்சியை கொடுக்குறேன்னு தியாகம் பண்ணியிருக்காப்புல. அதனால் தியாக தலைவி சின்னம்மாவுக்கு பின்னால் இன்னொரு தியாக தலைவர் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறாரா என்று சொல்லக்கூடிய ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரு. அவர் அரசியலில் 66 தொடங்கி இந்த 25 வரைக்கும் அவருக்கு தோல்வி தான். அவர் கௌரவமாக வெறும் இலக்கிய சொற்பொழிவாளராக மட்டுமே இருந்து கொண்டு அவர் வாழ்க்கையை வந்து நகர்த்தி இருக்கலாம், அல்லது அவர் வந்து ஒரு கௌரவமாக காங்கிரஸ்காரராகவோ அல்லது ஒரு மதச்சார்பற்ற கோட்பாட்டிற்கான குரலாக மட்டுமே இருந்திருந்தால் இந்த மரியாதையாவது மிஞ்சி இருக்கும். இப்போ அவருக்கு மரியாதையும் போய் அரசியலையும் வெல்ல முடியாமல் 2 கட்டானா இருக்காருங்கிறது என்னுடைய தொடர்ச்சியாக வந்து தமிழக அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கற்றறிந்த சான்றோர்கள், இன்டலெக்சுவல்னு சொல்கிற மாதிரி இலக்கிய பேச்சாளர்கள், நல்ல வாசிப்பாளர்கள், இப்போ பழ கருப்பையா, இப்போ தமிழர் மணியன், நாஞ்சில் சம்பத் உள்ளிட்ட இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. வைகோ அவர்கள் கூட சொல்லலாம். நல்ல சப்ஜெக்ட் நாலேஜ் உண்டு. பட் வந்து அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெற்றி பெறக்கூடிய இடத்துல தேர்தல் அரசியலில் ஒரு வெற்றி பெற்ற நபர்களாக இல்லாமல் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு தோல்வி அடைஞ்ச நபர்களாக, எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் வந்து தோல்வி அடைஞ்ச நபர்களாக இருக்காங்க. இது ஏன் இந்த பாலிடிக்ஸ் இது ஏன் அப்படி இருக்குது, எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, மேடை பேச்சுக்காக அரசியல் என்று இருந்த ஒரு காலகட்டம் வந்து முடிவுக்கு வந்து விட்டது. இப்போ அரசியலில் வந்து மேடையில் பேச தெரிகிறது அல்லது ஊடகத்தில் பேச தெரிகிறது என்பது ஒரு சிறிய கவனத்தை பெறலாம். ஆனால் கட்சி நம்புகிற இடத்துல இருக்கணும்ல. இப்போ நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து திராவிட இயக்க பேச்சாளர், திடீர்னு வந்து விஜய் வந்து வரவேற்று பேசினார் அப்படிங்கிறப்ப அந்த கட்சி வந்து அதற்கு வந்து அது மாற்று கருத்தாக எடுத்துக்கொள்ளாமல் நம்மளுடைய ஆதரவு நிலைப்பாட்டுக்கு எதிர்நிலைப்பாட்டு எடுக்கிறாரு.
அப்படின்னு கட்சி வந்து அதை வந்து எப்படி எடுத்துக் கொடுக்குறதுன்னு ஒரு கேள்வி. ஈழ ஆதரவு நிலைப்பாட்டில் வந்து இவர் ராஜினாமா செஞ்சார் தமிழறிமணிங்கிறதுனாலேயே ஈழப்போர் நின்றுமான்னு ஒரு கேள்வி இருக்குது. ப்ராக்டிக்கலாக சொன்னால் அது அந்த எதிர்ப்பின் வழியாக என்ன சாத்தியப்பட முடியும், இவரால் என்ன செய்ய முடியும், கள யதார்த்தத்தில் அவர் என்ன செய்ய முடியும், எதிர்ப்பை தான் தெரிவிக்க முடியும். இப்படி நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. இவங்க ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு பழகிட்டு இன்னொரு வாழ்க்கை முறைக்கு, இன்னொரு தேர்தல் அரசியல் முறைக்கு உள்ள அவங்களால வர முடியல. ஒரு கட்சிக்கு விசுவாசியாக இருப்பது என்பது சிந்திக்கிறவர்களுக்கு சிக்கலானது. அந்த கட்சி தவறு செய்கிற போது அந்த தவறை சுட்டி காட்டணும்னு அவங்க நினைக்கிறாங்க. கட்சிக்காரனாக இருந்து கொண்டு சுட்டி காட்டினா நீ கட்சிக்கு வெளியே போயிரு, இந்த மைதானத்தில் நீ வந்து விளையாட முடியாது, இன்னும் வெளியே போயிருன்னு சொல்லக்கூடிய இடம் கட்சிகளுக்கு அந்த சங்கடம் அவங்கள வச்சுக்கிறாங்க. பூனையை கட்டிக்கிட்டு ஜகனம் பார்க்கறது மாதிரி கட்சிகளுக்கு அறுது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கட்சியை தாண்டி நான் பெரிய ஆள், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, ஆளுமை தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்ணுறாங்க. இது ரெண்டும் ஒரு இடத்துல பொருந்தாமல் போகிறப்ப சாதாரணமாக இருக்கிறவன், மட்டி மடைய மாதிரி இருக்கிறவன்லாம் கட்சியில் பெரிய ஆளாயிருவான், மந்திரிகள் ஆயிடுவான், உயர் பதவிகளுக்கு போயிடுவான். இந்த மாதிரி தத்துவார்த்தம் பேசுகிறவர்கள், இந்த மாதிரியான கோட்பாடுகள் பேசுகிறவர்கள் பின்தங்கக்கூடிய வாய்ப்பு என்பது அந்த சமயோசிதமாக இந்த சூழலுக்கு தக்கன அவர்கள் தங்களை பொருத்தி கொள்ள தவறுகிறார்கள். பலகற்றும் கல்லாதவர்னு சொல்லுவாங்க இல்லையா, உலகத்தோடு ஒட்ட ஒழுகாதார் பலகற்றும் கல்லாதவர்னு சொல்கிற மாதிரி இவங்களால ஒத்து போக முடியாத ஒரு இடம் வருது. அது ஒரு மாபெரும் தோல்வியாக அவர்கள் தூக்கி எறியப்படுகிறார்கள் என்று நான் பார்க்குறேன். தமிழக அரசியலில் இந்த கற்றறிந்தவர்களுடைய தோல்வி, அரசியலில் அவங்களோட தோல்வி, தமிழக மணியிலேருந்து ஆரம்பித்து அது எப்படிலாம் வந்து இன்றைக்கி இருந்திருக்கு அப்படிங்கிற பற்றி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. உங்களோட வருகைக்கு நன்றி.